जानकीकान्तस्मरणं सद्गुरु महाराज की। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। गोविन्दनाम संकीर्तनं। யோகாபியாசம் முதலியதான சாதனங்களை செய்தோமானால் ஒரே ஜென்மாவில் பலிக்கிறதில்லை, பல ஜென்மாவில் அவனுக்கு அது பலிக்கும். எதுவுமே அவரவர்கள் ஏதோ சில காரியங்களை செய்து அது நிறைவேறாதபடியே அடுத்தபடி ஜென்மாக்கள் எடுக்கிறதுனால தான் பூர்வ வாசனையால் சிலது வர்றது. அது நாம் அனுமானத்தாலேயே தெரிஞ்சுக்கலாம், திடீர்னு வந்துடாது. ஒரு சின்ன பையன் ஒரு பையன் சிரமப்பட்டு 10 வருஷம் மிருதங்கம் சொல்லிக்கிறான், ஆனால் தப்பு தாளம் போடுறான். ஒரு பையன் சொல்லிக்கவே இல்லை, எப்படி எடுத்தா என்ன பெரிய கச்சேரிக்கே வாசிக்கிறான். அவனுக்கு எப்படி திடீர்னு வந்தது? சில பேர் ரொம்ப பரிசிரமப்பட்டு பாட்டு சொல்லிக்கிறா, பாட்டு வரமாட்டேங்கிறது. சில பேருக்கு சகஜமாகவே கண்டமும் ரம்யமாக இருக்கு, கேள்வி ஞானத்தினாலேயே நல்ல சங்கீதம் இருக்கு. சில பேருக்கு சங்கீதம்தான் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே கற்றுக்கிறவாளுக்கு சமப்பட்டு வந்துருக்கு வல்ல. சில பேர் தானாகவே எதையுமே செய்ய ஆரம்பிச்சு விடுறார். இதுக்கு காரணமும் அவனுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அப்படின்னு நிச்சயம் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. சிலது கெட்ட சம்ஸ்காரம் பூர்வ ஜென்மமாக வர்றது. ரொம்ப சின்ன வயசுல நம்மகிட்ட பழகின்ற இருந்த ஒரு பையன் உண்டு. ஆனால் பெரிய லட்சாதி பிரபுவனுடைய பையன். செலவுக்கு அவள் அப்பா நிறைய பணம் கொடுக்குறா. பெரிய செயின்லாம் போட்டுருப்பான், மோதிரெல்லாம் போட்டுருப்பான். காலேஜ்லேயும் படிக்கிறான். சாயங்கால வேளையில் எங்களுக்கு ஒரு ஜவுளி ஸ்டோர் இருந்தது. சாயங்கால வேளையில் உட்காண்டு தஞ்சாவூரில் இப்படி உட்காண்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், திருடின்னு போயிடுவான். நியாயமாக அவனுக்கு திருட வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளவுக்கு வசதி இருக்கு, அவ்வளவு கொடுக்குறா அவள் அப்பா. இன்னார் தான் உட்காண்டிருந்தான், இன்னார் தான் எடுத்துன்னு போயிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவர் அப்பாட்ட போய் இப்படி இருக்குன்னு சொன்னாக்க அவன் அப்படித்தான் சாமி பண்ணுறான், அவனுக்கு நல்ல புத்தி நீங்கள் தான் கொடுக்கணும். சரி, அவனை உட்கார வச்சுண்டு ஏண்டா அப்படி பண்ணுற, உன் பரிசில் தான் நிறைய கொடுத்துருக்காளே, ஏன் இப்படி பண்ணுறேன்? நான் என்னவோ தெரியாதனமாக பண்ணிவிட்டேன்னா, நான் இனிமே பண்ணலை. கதைக்கும் வரான். சில சமயம் கடையில் உட்காண்டிருப்பான், ஆற்றுல பழகுமா. ஆனால் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக நம்ம பழகின்றோம், ஏதாவது எடுத்துன்னு போடுவான். அவனை திருத்த முடியல, ரொம்ப நாள் வரையினா அப்படியே இருந்தான். அவனுக்கு அவசியமே இல்லை, ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மாவில் திருடனா இருந்திருக்கான். ஏன் இப்படி செய்கிறான்? அது மாதிரி பூர்வ சம்ஸ்காரத்தால சில பேருக்கு சில கெட்ட பழக்கமும் உண்டு, சில பேருக்கு சில நல்ல பழக்கமும் உண்டு. இல்லாத போனால் ஹிரண்யகசிபு புள்ள எப்படி நாராயணா சொல்லுவான்? அவள் ஆற்றுலையே பழக்கம் கிடையாது, அவன் ஆற்றுலையே பழக்கம் கிடையாது, எப்படி நாராயணா சொல்லுவான்? ஹிரண்யனுக்கே ஆச்சரியமாக போயிடுது, இவன் எப்படி இவன் சொல்கிறான் அப்படின்னா. அதுதான் சொன்னார், எஸ் நைசர்கிகே ரதிஹி, இவன் நமத் பிரணீதம் ந பரப்பிரணீதம் சுதோ வதத்தேட தவேந்திர சத்ரோ நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னு அப்படின்னு. அது இந்த ஜென்மாவில் வந்ததில்லை, ஜென்மாந்தரங்கள்லேருந்து தொடர்ந்து வந்தது அப்படின்னு சொல்கிறார். நேற்றுக்கு சொன்னேனே, பூர்வ ஜென்மங்களோ மறு ஜென்மங்களோ இருக்கிறதுனால தான் நம்முடைய வைதிக மதத்துக்கு பிரத்யேகமான பெருமை. வேறு எந்த மதத்துலேயும் அது இல்லை.
பூர்வ ஜென்மமோ மறு ஜென்மவோ அனுமான பிரமாணத்தாலேயே சொல்லலாம். ஆனால் சாஸ்திர பிரமாணத்தாலேயே சொல்ல முடியாது. பூர்வ ஜென்மங்கள் இருக்கு, மறு ஜென்மம் இருக்கு. அப்படிங்கும் பொழுதுதான் ஒரு ஜீவனை கைவிட்டாச்சுங்கிறது கிடையாது. இந்த ஜென்மாவில் அவன் அப்பேற்பட்ட பரிபக்குவத்தை அடையாத போனாலும் அடுத்த ஜென்மாவிலேயோ இவன் ஞான பூர்த்தியாகி மோட்சத்தை அடைஞ்சிருவான். என்னைக்கோ ஒரு நாள் பகவானை அடையத்தான் வேணும். அப்படி இந்த ஜீவன் கைவிடப்பட்டதுன்னு சொல்றாள் இல்லையா, அவ ஜீவன் எந்த ஜீவன் அந்த மதத்துல சேர்ந்ததோ அந்த ஜீவன் மட்டிலும்தான் அழியாத தன்மையை பெறுகிறது. பாக்கி ஜீவன்லாம் செத்து போயிடுறது, உடம்போடையே பிறந்து உடம்போடையே செத்து விடுறது அப்படிங்கிறா. எந்த ஜீவன் அந்த அவ மதத்துல சேர்ந்துட்டாலோ அது மட்டிலும்தான் கரையர், அது மட்டிலும்தான் மோட்சத்தை அடையிறது. அவ சொல்ற தேவலோகத்தை அடையர் அப்படின்னு சொல்றா. அப்போ அவ்வளவு கோட்டி ஜீவன்கள் அந்த மதத்துல சேராதவன் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாள் அப்படிங்கிறது நம்ம மகான்களை ஒத்துக்க மாட்டோம். அப்போ எல்லா ஜீவனையும் சிருஷ்டிக்கிற ஈஸ்வரன் எல்லாருக்கும் அப்பா இல்லை. அப்போ அந்த மதத்துக்கு மட்டும்தான் அப்பா. ஏன்னா தன்னுடைய எல்லா குழந்தைகளும் தன் குழந்தைகளா இருந்தா எல்லாம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு இருந்தான்னா எல்லாருக்கும் அப்பாவும் இல்லை. இல்லை போனா குரூர சபாவம் உடையவனா இருக்கு. என் காலில் விழுந்தா தான் உனக்கு மோட்சம், இல்லைன்னா நீ அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சுயநலம் உடையவனாகவோ குரூர சபாவம் உடையவனாவோ. நாம் ஈஸ்வரன் அப்படி சொல்ல மாட்டோம். ஈஸ்வரனுக்கு எப்படிக்கு இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு என்னைக்கோ ஒரு நாள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு விட்டார் ஆழ்வார். என்னைக்கோ ஒரு நாள் இவன் வைகுந்தம் போகத்தான் போவான். அது அவன் விதி, இந்த ஜீவனுடைய விதி. அது போய்த்தானே ஆகணும் என்னைக்கும் அப்படிங்கிறார். அப்போ கைவிடப்படாத ஒரு நிலை. ஆனால் அதுல சாதனம் பண்றவன் சீக்கிரமாக மனுஷனா பிறக்கணும். மனுஷனா பிறந்தும் முமுட்சுவாக ஆகணும். முமுட்சுவா பிறந்தும் அதற்கு வேண்டிய ஞான பக்தி வைராக்கியங்களை சம்பாதிச்சுண்டானா இந்த ஜென்மாவிலேயோ ஒரு 2 ஜென்மாவிலேயோ அவன் அடைஞ்சுவிட முடியும் அப்படின்னு முமுட்சுக்களுடைய ஒரு லட்சணத்தை சொல்றது. அது விஷயமாவன நகி கல்யாண கருத் கஷ்டித்து துர்கதிம் தாத கச்சதி. ஒரு கால அவனுக்கு சங்க தோஷத்தினாலே பிராரப்தத்தினாலே தவறுதல் ஏற்பட்டாலும் மோட்சத்தை அடைஞ்சுருவான் அப்படிங்கிறத அர்ஜுனன் கேட்கிறான். 6வது அத்தியாயத்துல பகவான் சொன்னார், அவன் நாசமாக மாட்டான். சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோ விஜாயதே. அவன் பரலோகம் போனாலும் அங்க சாமான்யமான ஒரு புண்ணியத்தை பண்ணிவிட்டு போகிறவர்கள் எப்படி அங்க உள்ள விஷய சுகங்களை அனுபவிக்கிறாளோ அதுபோல இல்லை. அங்கேயும் இந்திராதி தேவதைகளால் பூஜிக்கப்பட்டவனாக இருந்து அடுத்த பிரிவிலே இங்கே ஒரு யோகேஸ்வரனுடையவே பிள்ளையாகவோ அல்லது யோகேஸ்வரனுடைய சங்கம் கிடைச்சவனாகவோ விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றா இல்லையா, இதுக்கு தான் பேர். மறுபடியும் அதை ஆரம்பிச்சு இப்படி சில ஜென்மங்கள்லே அவன் கரையேறிடுவான் அப்படின்னு பகவான். வாஸ்தவம் ஒருவன் எவ்வளவு தூரம் கடையில கணக்கு எழுதியிருக்கானோ அதை மறுநாள் போய் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து எடுக்க வேண்டியதில்லை. எந்த தேதியில நிறுத்தியிருக்கானோ அதுலேருந்து அடுத்த கணக்கு. மறுநாள் ஆபீஸுக்கு போறவன் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறான். அதுபோல குழந்தைகள் பாடசாலைக்கு போறாளே, ஸ்கூலுக்கு போறாளே, காலேஜுக்கு போறாளே, அவளும் எந்த இடத்துல சிலபஸ் பாடம் நிறுத்தியிருக்காளோ அதுக்கு அடுத்த பாடம் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறா. மறுபடியும் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதில்லை. அதுபோல அபியாச யோகமும் பண்றவனும் இந்த ஜென்மாவில் யமம் நியம அபியாசம் பண்ணி இருந்தான், அடுத்த ஜென்மாவில் ஆசனத்தை அபியாசம் பண்ணினான், அடுத்த ஜென்மாவில் பிராணாயாமம் அபியாசம் பண்ணினான், ஒரு ஜென்மாவில் தாரண அபியாசம் பண்ணி இருந்தான், ஒரு ஜென்மாவில் தியானத்தை அபியாசம் பண்ணி இருந்தான் அப்படின்னு எடுத்துட்டே போனோமானால் தியான பரியந்தம் அபியாசம் பண்ணி இருந்து ஆனால் அவனுக்கு சங்க தோஷத்தினால அதை கெட்டு போகி அடுத்த பிறவில வரும்பொழுது பிறக்கும் பொழுதே சமாதிஸ்தனாக பிறந்து யாரு பரத யோகீஸ்வரர். இனிமே அவர் ஆசனம் பிராணாயாமம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறக்கும் பொழுதே சமாதி. அத்தகைய சமாதி நிலையை அடைஞ்சிருந்ததுனால சீதோஷ்ட வாத வருஷேஷு விஷஜீவிதாங்க
சண்டில சம்வேசனானுன்மர்தனாமச்சன ரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசா குபடாவிருத கோட்டி கடிருபவீதேன குருமஷிணா த்விஜாதிரிதி பிரம்மபந்துரிதி சம்ஞயா தத்யஜனாவமதோ விஜசாரே. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் பசி தாகம் ஸ்திரீ புருஷாள் எந்த பேதமும் தெரியாதபடி சதாசிவ பிரம்மேந்திராளை போலே திகம்பரரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லது ஒரே அழுக்கான துணியை கட்டினாலும் என்ன பண்ணினாலும் என்ன பண்ணினா தனக்குன்னு பொறுத்தியாருக்கு தெரியாது. இவருடைய மகிமை தெரியுமோ? எல்லாரும் இது பைத்தியம்ங்கிறா. சுகபிரம்மத்தையே அப்படிதான் சொன்னாலாம். ஜடோன்மத்த பிசாச்சவத்து, பிசாச்சு பிடிச்சிருக்கு அதனால அப்படி இருக்கான்னு சில பேர், பைத்தியம் அதனால இப்படி இருக்குன்னு சில பேர், ஜடம் அதனால இப்படி இருக்குன்னு சில பேர். அவரவர்கள் மனசுக்கு தோணின்றிருக்கா. இவரோ லோகாதீதமான ஸ்திதியில பகவத் தியானத்துல அப்படி ஒரு சமாதி நிலையை அடைஞ்சிருக்கிற இவர் மகிமை தெரியாம ஒரு நாள் காளி கோவில்ல போய் பலியிடுறதுக்காக ஒன்று நிறுத்திவிட்டான். நரபலி கொடுக்கறதுக்காக வாழ ஓங்கினான். தன் பெயரை சொல்லி இப்பேற்பட்ட ஒரு பாகவதாபச்சார பண்றத தேவி சகிப்பளா? பிருஷமரிஷ ரோஷாவேஷ ரபச விலசித புருகுடி விடப குடில தமுஷ்டாருணே க்ஷணாட்டோபாதி பஜானகவதனா ஹந்து காமே வேதம் மகாட்டஹாசம் விமுஞ்சம் தீதத உற்பத்திய பாபீகசாம் துஷ்டானாம் தேனைவாசினா விவ்ருக்ண சீர்ஷ்ணாம் தேனைவ ஆசினாகாம் அபிமந்திரிதம் அசிம்மாதாஜே உச்சச்சாட சைவ தேவி பத்ரகாளி. தேவி அங்க உடனே பிரகடனமாக ஆனால் அதே கத்திய புடிங்கண்டால் வீசி விட்டாள். அந்த மூர்க்கர்களுடைய தலையெல்லாம் கீழே விழ அது எல்லாத்தையும் எடுத்து பந்தாடி தேவி அந்தர்தானமா ஆனதும் இதெல்லாம் சகஜந்தானேங்கிறார். ஏன்னா அஜ்ஞானிகள் அஜ்ஞானமான காரியங்களை செய்யறது சகஜம்தான். என்னை காப்பாற்றிட்டாளே அப்படிங்கிற ஒரு அபிமானமும் நன்றியோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தில் அபிமானம் இருந்திருந்தான்னா அவர் துக்கப்பட போறார். அங்கிருந்து புறப்பட்டார், எங்கேயோ உட்காண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஒரு ராஜா ரகோகணன்கிறவன் இவர் தோல்ல பல்லாக்கு வச்சு விட்டான். பல்லாக்கில் உட்காந்துட்டு போறான். செய்யலாமா? அததர்க மகானுபாவகா. இவரை பல்லாக்கில் வச்சு விட்டா அவன் தூக்கிண்டு போவான். ஆனால் இப்படி ஜாம் ஜாம் ஜாம்னு போறார். சர்வத்திர பிரம்ம தரிசனம் இவாளுக்கு. இப்படி போகும்பொழுது பல்லாக்கு தாறுமாறா அசைய அவன்கள்லாம் ஒரு பக்கம் இழுக்கிறான், இவர் ஒரு பக்கம் இழுக்கிறார். மண்டையில் அடிச்சது சரியா தூக்கணும் போடா, புத்தி இருக்கா உனக்கு? இருக்கையா செத்து போயிட்டியா? இருக்கிறதும் சாகிறதும் எதுன்னு கேட்டார். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதயோ ஆதயஸ்சே க்ஷுத்ருட்பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரஹிம் அந்நிரஹோ மதசுஜகா தேகேன ஜாதஸ்யஹிமே நசந்தி. பிறந்ததுங்கிறது உடம்பு தானே, சாகிறதுங்கிறது உடம்பு தானே, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இல்லையே. ரொம்ப படிச்சமாவும் அந்த ராஜா. இவர் ஞானி போல இருக்கே அப்படின்றதும் கீழே குதிச்சு இவர் திருவடியில் விழுந்து அபராதத்தை மன்னிக்கணும்னு பிரார்த்திச்சண்டு. உடனே அவரிடத்துல கேட்கிறான், என்னை யாராவது பல்லாக்கு தூக்கும்னா எனக்கு ரோசம் வரும், தண்டிச்சு விடுவேன். நீங்கள் பல்லாக்கு தூக்கிண்டு போகும்பொழுது சந்தோஷமா போறேன். இதனால உங்களுக்கு பேதம் இல்லை அப்படின்னு உங்களை பார்த்தா தெரியறது. இதனால உங்களுக்கு பேதம் இல்லை அப்படின்னு உங்களை பார்த்தா தெரியறது. எனக்கு பேதம் இருக்க, என்ன பார்த்தா எனக்கு பேதம் தெரியறது. உங்கள் அனுபவம் உங்களுக்கு சத்தியமானால் ஏன் அனுபவம் எனக்கு சத்தியம் தானே. ஏன் அனுபவம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதனால யாரு முக்தனாக ஆயிட்டாலோ அவளுக்கு வேணா சுகம் இல்லை, துக்கம் இல்லை, சீதம் இல்லை, ஒரு பேதமும் இல்லைன்ற கட்டம். சம்சாரியா இருக்கிறவனுக்கு சம்சார அனுபவம் உண்டுதானே. உண்டுங்கிறதுனால தானே அப்புறம் மோட்சத்துக்கு இவன் உபாயம் செய்யணும், தேடி போகணுங்கிறதெல்லாம் இருக்கு. இதை இல்லைன்னு நீ சொல்ல முடியுமோ? ஏன் அனுபவம் எனக்கு சத்தியம் தானே. உங்க அனுபவம் உங்களுக்கு சத்தியம். உங்களை பார்த்தா நன்னா தெரியறது. பல்லாக்கு தூக்கிட்டும் கூட உங்களுக்கு அகம்பாவம் ஏற்படலே தெரியறது. வாஸ்தவம்பா, ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது. அதுவும் விருத்தமா ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது. என்னுடைய அனுபவத்துல வேணா ஓ சத்தியம் அடங்குமே தவிர உன் அனுபவத்துக்கு நான் வரவே மாட்டேன். கொஞ்ச நாளே ஆகட்டும், சில ஜென்மங்கள் ஆகட்டும், என்ன அனுபவத்துக்கு நீ வந்துதான் ஆகணும்.
நாம் ஓ அனுபவத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. அப்போ எதுல எது அடக்கம்? ஞானிகளுடைய அனுபவத்துலதான் அஜ்ஞானிகளுடைய அனுபவம் மறைஞ்சு போயிடும், அடங்கிவிடும். ஆனால் ஞானி அஜ்ஞானி அனுபவத்துக்கு வந்துட்டாருங்கிறது நடக்கவே நடக்காது. வித்யதே ஹிருதய கிரந்திகே சித்யந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே சகிருத் விபாதோயம் பிரம்மலோகா. அதனால மறுபடியும் என்னுடைய அனுபவத்துக்கு வந்துட்டவன் நச்ச புனராவர்த்ததே, மறுபடியும் சம்சாரி ஆக மாட்டான். என் அனுபவத்துக்கு தான் நீ வந்தாள், அதுக்கு தான் வழி சொல்லணும். உங்க அனுபவத்துக்கு நான் வரத்துக்கு என்ன வழி? வினா மகத்பாத ரஜோபிஷேகம். குருநாதன் திருவடியில விழணும், குருநாதனுடைய சரணத்தை தலையில சூட்டிக்கணும். சூட்டினுட்டால் சகல பிராந்தி சகல துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் என்று குரு பக்தியினுடைய பெருமையை சொன்னார். பரத யோகீஸ்வரர் பூர்வ ஜென்மங்களில் ராஜாவாக இருந்து மான் வளர்த்து மானுடைய தியானத்திலேயே இருந்து அவர் அபியாச யோகம் பாதிக்கப்பட்டு அடுத்த பிறவிலே சமாதி நிலையில பிறந்து ஞானிகளுக்கும் பிராரப்தங்கிறது உண்டு. ஆகினாலே பிராரப்த கால பரியந்தம் லோகத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்து மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னு பஞ்சமஸ்கந்தத்துல ஒரு ஆச்சரியமான கதையை சொன்னார் ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி. ஷஷ்டஸ்கந்தம் ஆரம்பத்துல ஒரு கதை சொல்றார், அஜாமிளோபாக்கியானம் அப்படின்னு. அவ்வளவு அபியாசம் பண்ணினவா இருக்கக்கூடிய அவனுக்கு 2-3 ஜென்மா ஆயிடுத்து. ஒரு வேற அபியாசம் பண்ணிட்டு இருந்தான் இவன். வேற அபியாசம் பண்ணிட்டு இருந்தவனுக்கு அவனுடைய வாசனைகள்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. கடைசி காலத்துல நாராயணான்னு நாமஸ்மரணம் தான் வந்தது. நாராயண ஸ்வரூபம் கூட அவன் ஸ்மரணத்துக்கு வரல, நாராயணன் காப்பாத்தி விட்டான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கதையை சொல்றார். புரந்தரதாசர் அதை நமக்கு எடுத்து சொல்றார். ஹரிநாராயண 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 எனுமனவே நாராயணವೆಂಬೋ ನಾಮದ ಬೀಜವೆ ನಾರದ ಬೀದಿದರ உலகே. எல்லாரும் ஹரிநாராயண ஹரிநாராயணன் பஜனை பண்றா. ஹரிநாராயணங்கிற விதைய லோகம் பூரா விதைச்சவர் நாரதர் தானா. நாரதர் தானா. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலி கருகேன்னு ஒரு முள் இருக்கு பாருங்க. இந்த முள் கிடையவே கிடையாது நம்ம நாட்டில், இது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கருப்பு கருகை உண்டு. அது மரத்தில் எங்கேயாவது வயல்வெளியில் 1-2 இருக்கும். அதை வளர்ப்பா, வேலிக்காக வெட்டிப்பா. அது தானா இவ்வளவு மசமசன்னா அசத் சங்கம் மன்றது மாதிரி. இன்னைக்கு ஒரு சுத்திட்டு வந்தேன், வைத்தெறியறது ஒரு தட்சிண பாகிஸ்தானா ஆயிடும் போல இருக்கு. அப்படி எப்படிதான் இது 2மா மன்றதோ தெரியல. எப்படி யார் விதை போடுறா, எப்படி மன்றதுன்னு தெரியல. 2மா மன்றது. அது மன்றது பெருசு இல்லை, யார் அழிக்க போறான்னு நினைச்சுட்டே வந்தேன். அப்படி மன்றது இல்லையா, இது செத்தி எறியறதுக்கு வெட்டி எறியறதுக்கு ஆள் இல்லை, அப்படி மண்டின்னு இருக்கு. இத ஒரு சந்தர்ப்பம் சொல்றா வதந்தி, எனக்கு தெரியாது. ஒருத்தர் சந்தர்ப்பம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு ஃப்ளைட்ல ஏறிண்டு நம்ம பாரத தேசம் பூரா விதை போட்டுண்டே போனாலாம். பெரிய உபகாரம். அதுவும் நம்ம யாரோ ஒருத்தர், அவள் பேர் சொல்ல இஷ்டம் இல்லை, யாரோ ஒருத்தர் மெனக்கெட்டு போட்டு போனான்னு வதந்தி சொல்றா. நான் பார்க்கல. ஆனா அது இல்லாத ஒரு காலமும் இப்பொழுது அது வந்துட்ட காலமும் தெரியும். இப்படி விதை போட்டா இல்லையா, அதுக்கு ஒரு விமானத்தை எடுத்துட்டு கிராமமா இப்படி தூவிண்டே போயிட்டா அதனுடைய வம்சம் தானே இப்ப பதன்னு வளர்ந்துடுத்து. வெட்டி எறிய முடியல. நல்லது பரிசிரமப்பட்டு தண்ணீர் பாய்ச்சு ஓரம் வச்சு நல்லதை பரிசிரமப்பட்டு வளர்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சறவா இல்லை, உரம் வைக்கிறவா இல்லை. இது பதன்னு வளருது. இதுல இருந்தே சத்து எப்படி வளரும், அசத்து எப்படி வளரும்னு நன்னா தெரியற. இந்த விதை போட்டார். நாரதர் என்ன பண்ணார், திரிலோக சஞ்சாரியா இருக்கார். இது எப்படியாவது போயிட்டோம் வாங்க. நம்ம நாரதர் திரிலோக சஞ்சாரியாக. அவர் ஃப்ளைட்ல தான் ஏறிண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை.
இப்படி ஆகாச மார்க்கமா போயிண்டு ஊருக்கு 4 விதை தூவிட்டு போனாளா. அந்த விதை என்னன்னா ஹரிநாராயண 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 ஜெனுமனவேக. ஹரிநாராயணங்கிற நாம சங்கீர்த்தனத்தை அவர் தான் விதைச்சாருங்கிற. தர ஒಳಗೆ ಭೂಲೋಕத்துல ಬಿತ್ತಿದ ನಾಮದ ಬೀಜವೇ ನಾರದ ಬಿತ್ತಿದೆ ದರ ಒಳಗೆ. அந்த நாராயண என்கின்ற நாமமாகிய பீஜத்தை விதைய தர ஒளகே பூலோகத்துல நாரத பித்திதா. நாரதர் தான் இது விதைச்சார். அப்புறம் அது எப்படி அங்குரிச்சது, எப்படி வளர்ந்ததுங்கிறதெல்லாம் புரந்தரதாசரே மகாகவி, மகாசாஸ்திரஜர், அபரோக்ஷ ஞானி. அவர் அப்படி ஆச்சரியமான கவிதைகளை பண்ணுவர். நாரதருடைய அவதாரம், ஸ்வயம் நாரதருடைய அவதாரம். ಸರಳ ಧ್ರುವಾನಿಂದ ಅಂಕುರೇಚುಯಿತು ಅದು ವರ ಪ್ರಹ್ಲಾದನೆಂದೆ ಮೊಳೆಕಾಯಿತು. ಧರಣಿಸೆ ರುಕ್ಮಾಂಗದ ಚಿಕುರಿತುಗದು. அது துருவன் அப்படிங்கிற சின்ன முளை விட்டது, அங்குரிச்சது. பிரகலாதன் அப்படின்னு 2 இலை விட்டு. அப்புறம் ருக்மாங்கதன் அப்படின்னு ஒரு சின்ன கொத்தாயிடுச்சு. குருபிதாமகானிந்த ஹூவாகி தூகு. பீஷ்மர் என்று அப்புறம் பூத்தொடுத்து. விஜயன சதி இந்த காயாயிதும் அது கஜேந்திரனிந்த தோரகண்ணாயிதும். ದ್ವಿಜ ಸುಖಮುನಿಯಿಲ್ತ ಫಲಪಕ್ವಾಯಿತು. ಅಜಾಮಿಳ ತಾನುಂಡು ರಸಸವಿದಾಗ. விஜயன சதி இந்த திரௌபதி என்று காயாயிடுது. கஜேந்திரன் அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா ஞான பூர்த்தியோடு இருக்கிறதுனால பழப்பக்குவமாயிடுது. அது கொஞ்சம் ஹண்ணாயிடுது, செவந்துடுது. விஜயன சதியில்த காயாயிது ಅದು ಗಜೇಂದ್ರನಿಂದ ತೋರಹಣ್ಣಾಗಿದು. ದ್ವಿಜ ಸುಖ ಮುನಿಯಿಲ್ದ ಫಲಪಕ್ವಾಯಿತು. சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம். கிளி கொத்தினாதானே நல்ல பழம். சுகபிரம்ம ரிஷியால் தானே எதுவுமே பலப்பிராப்தி. பாக்கி எல்லாம் சாதனை தான். சுகர்தான் பலனை அடைஞ்சவர் பலப்பிராப்தி. அந்த சுகரால கொத்தப்பட்டு அது பலனாக ஆச்சு. சாப்பிட்ட பாக்கியவான் யார் வர்த்தேளோ. உச்சியில கொண்டு வச்சுட்டார் அஜாமிளனை. எங்கேயோ கீழே கடந்த அஜாமிளனை, கேள்பாரி இல்லாத அஜாமிளனை, அவன் புள்ள கூட அவனை மதிக்காத அஜாமிளனை இவன் நாராயணா நாராயணான்னு கத்துறான். ஒரு புள்ள பக்கத்துல வரமாட்டேங்கிறான். அஜாமிள தானுண்டோ ரசசவிதாகா. அஜாமிளன் ஒருத்தருந்தானா. அடிக்கடி புரந்தரதாசர் அஜாமிளனை தன்னுடைய பந்துவா கூட சொல்லிக்கிறார். அஜாமிள அண்ணன் விபீஷணனு தம்மனோ, அஜாமிளன் அண்ணனோ நான் இங்கே அந்நேனோவோ. யாக்கே நிர்த்தஜயாதி யோகோ ஸ்ரீஹரியே. நாங்கள்லாம் உங்களுக்கு பந்து இல்லையா? அஜாமிளனுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன பையன் தம்பின்னு நினைச்சுக்க கூடாது. பிரகலாதனை பிறகு தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம். அஜாமிளன் தம்பியாவது என்ன சேர்த்துக்க கூடாதா? நான் என்ன பிரகலாதன் தம்பியா என்ன சேர்த்துக்கோன்னு நான் சொல்லலை. அஜாமிளன் தம்பியாவது அஜாமிளுக்கு அப்புறம் இவன் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுண்டாவது எனக்கு ஒரு கட்டாட்சம் வேண்டக்கூடாதாங்கிறார். காண்யகுப்ஜே துஜ கஸ்தித் தாசீபதி ரஜாமிளஹ நாம்னா நஷ்ட சதாச்சார தாஸ்யா சம்சர்கதூஷிதா பந்தியக்ஷ கைதவைச்சௌரியைஹி கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதா. காண்யகுப்ஜம் அங்க ஒரு பிராமண பையன் அஜாமிளன்னு பெயர். வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்கான். அப்பா அம்மாட்டெல்லாம் ரொம்ப பக்தி உடையவன். அடிக்கடி காட்டில் போய் தர்ப்ப சமித்தெல்லாம் கொண்டு வருவான். துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடுத்து, புத்தி கெட்டு போயிடுத்து. வேசி வீட்டோடையே கடந்தான்.
அப்பா அம்மாவை அடிச்சு விரட்டினான், தாலி கட்டின மனைவியும் கை விட்டான், மது மாம்சங்கள்லாம் சாப்பிடுவான், சூதாடுவான், திருடுவான், கொலை பண்ணுவான். பந்தியட்ச கைதவைச்சௌரியைகி கர்ஹிதாம் விருத்திமா ஸ்திதா. இப்பொழுதோ பாபம் பண்ணியே அவனுக்கு 10 குழந்தை, கடைசியில ஒரு குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். அஷ்டாசீத்யாயுஷ சமஹா. உயிர் போகிற திசையில கடக்கான், கைகால் வீங்கி கொர்னு இழுத்துண்டு. பந்துக்களை தான் அவன் விட்டுட்டான். இப்போ யார் பந்துக்கள் 10 பேர் அவனை வந்து பாப்பா? ஏன் அவன் பிள்ளைகள்லாம் இருக்கேன்னாள். இவன் கிடக்கான்ட்டு போயிடுச்சு. அப்படி சம்பாதிச்சு போட்டானே அந்த வேசிக்கு நாள். அவளை இவன் கிடக்கான்னு எங்கேயோ போயிட்டான். அநாத பிரேதம் மாதிரி கிடக்கான். அப்படி கிடக்கும் போது சொல்றார் புரந்தரதாசர், காலி பந்த கையல்லி தூரி கொள்ளீரோ. காத்து வரும்பொழுதே தூத்திக்கோங்கிறார். கிராமங்கள்ல நெல் இப்படி தூத்துவா, அறுவடை ஆன பிறகு அதுல உள்ள பதர்லாம் அந்தண்ட போகும், நல்ல நெல்லுலாம் கீழே விழும். அதுக்கு காத்து வரணும். காத்து இப்போதானே வரும். இல்லாத போனா அறுவடையான பிறகு காத்து இல்லைன்னா அப்படியே பட்டறை போட்டுட்டு வந்துடுவா. நல்ல காத்துல தானே தூத்த முடியும். காத்து இல்லைன்னா அதுல உள்ள தூசெல்லாம் விலகாது, நெல்லையும் பதரையும் விளக்க முடியாது. அது மாதிரி நம்முடைய சித்தத்துல உள்ள தூர்கள் இருக்கே, இதெல்லாத்தையும் தூத்தனுமானால் காலி பந்த கையல்லி. இந்த மூச்சு வந்துட்டு இருக்கும் பொழுதே சத் சங்கத்துக்கு வா, கதையெல்லாம் கேளு, ஹிருதயத்தில் உள்ள கல்மஷங்கள் எல்லாம் நீக்கிக்கோ, சத் சங்கத்துக்கு வா. வராது வீணா போயிட்டே அப்படின்னு சொன்னால் பெரிய நஷ்டம்னா, பெரிய நஷ்டம்னா. இந்த ஜீவன் இருக்கும் பொழுதே நாம் பகவத் பக்தி பண்ணிட வேண்டாமா? சாகர காலத்திலேயா பகவானை நினைப்போம்னு சொல்ல முடியுமா? அப்போதைக்கு இப்போதையும் சொல்லி வைத்தேனார் ஆழ்வார். மூச்சு திணறும் பொழுது இன்னைக்கு சுவாதீனமா இருக்குது. வாகஸ்தி வசவர்த்தினி நாராயணேதி நாமாஸ்தினார் தர்மபுத்திரர். நாராயணாங்கிற நாமம் இருக்கு, வாக்கு வசமா இருக்கு. இன்னைக்கு சொல்லாதவனா மூச்சு போகும்போது சொல்ல போறான். மூச்சு போகும்போது எந்த நிலையில கடப்பனோன்னார். கண்டே குரு குராயதே சஜான பரிசோச்சபிகி பரிவீத ஸ்வபந்துபிகி வாச்சியமானோபி நப்ரூதே காலபாச வசங்கதகா. சத்தியத்தை தானே சொல்றது, நிரூபிக்கிறார். ஏன்னா வைராக்கியம் கொஞ்சம் வர வேண்டாமா? கடைசி காலத்துல சாக போறவாளை பார்த்தும் கூட வைராக்கியம் இல்லைன்னா அவளுக்கு ஒரு கதி, நமக்கு ஒரு கதி இல்லையே. எப்போ உடம்பு எடுத்துட்டாச்சோ இந்த உடம்பு என்னைக்கு எப்படி போறதோ தெரியாது, போகிற நிலைமையில எப்படி கிடக்குமோ தெரியாது. அதனால பகவன் நாமத்தை ஸ்மரிச்சு விடணும். இன்னைக்கு நிறைய ஸ்மரிச்சானா, ஆனால் அன்னைக்கு யார் பந்து நாள் அவன்தான் பந்து. அன்னைக்கு யார் பந்து நாள் அவன்தான் பந்து. யாரும் நமக்கு அனுகூலமா இருக்கட்டும், இல்லை யாரும் வேண்டாதவாளா இருக்கட்டும், அனுகூலமா தான் இருக்கட்டுமே. கடைசி காலத்துல நெருப்பு போடுறது தவிர வேற என்ன போட்டுட முடியும் அவளால? கடைசியில அதுதானே போட முடியும், காப்பாத்திட முடியாதே. கடைசியில அபயம் தரக்கூடியவன் பகவான் ஒத்தன் தானே. அந்த பகவானை இன்னைக்கு சரணப்படினால் கிருஷ்ணன் த்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விசது மானச ராஜகம் சகாயா பிராண பிரயாண சமயே கபவாத வித்தைஹி கண்டாவரோதன விதௌ சுமரணம் குதஸ்தேகே. கடைசி சுவாசத்துல கர் கர்னு தொண்டை இழுத்துன்னு 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு இழுத்துன்னு கிடக்கு அப்படின்னு சொல்ற நாள்ல நாராயணா அப்படின்னு சொல்லுவேனா? கிருஷ்ணா இன்னைக்கே உன்னுடைய தியானத்தை எனக்கு கொடு, இன்னைக்கே உன்னுடைய தியானத்தை கொடு அப்படிங்கிறார். தேகாவசானத்துல உன்னுடைய தியானம் எனக்கு வரும். அனாயாசேன மரணம் வினா தைரியேன ஜீவனம். கடைசியில் பிரயாசப்பட்டு கைகாலம் ஒப்பி வயர் ஒப்பி இருக்கிறவாளையும் கஷ்டப்படுத்திண்டு நாமும் மரண வேதனை அடைஞ்சா போறது. அனாயாச மரணம் வேண்டாமா? கடைசியில தேகிமே கிருபையா சம்போ துவயி பக்திம்மா அச்சஞ்சலாம்னு பெரியவாளா ராத்திரி படுத்துக்கும் போது பிரார்த்தனை பண்ணி அன்றாடம் படுத்துக்கிறதுதான் மரணம். அன்றாடம் மரணம், அன்றாடம் தூங்குறதுங்கிறதும் மரணம். ஆனால் எழுந்து நடுறோம். எழுந்துக்காம தூங்குறதுன்னு ஒரு நாள் நிச்சயம் வரப்போறது. அதுக்கு இன்னைக்கே பிரார்த்தனை. அனாயாசேன மரணம். அப்படியே படுத்துண்டார் எழுந்துக்கலை அப்படின்னு சொல்லணும். அது ஒரு சாமர்த்தியமா? அனாயாச மரணத்தால மோட்சம்னு எங்கேயுமே எழுதலையே. அது ஒரு சாமர்த்தியமா அது? அதனாலே சொல்லி காட்டி என்ன பிரார்த்தனைனால் தேகிமே தகையா சம்போ துவஜி பக்திம் அச்சஞ்சலா. எப்பொழுதும் அச்சஞ்சலமானவனுடைய பக்தி
வினா தைன்யேன ஜீவனம். ஏன்னா இக காலத்திலையும் ஜீவிச்சுருக்கும் பொழுதும் பரமேஸ்வரனுடைய நாமங்களை சொல்லிட்டு இருக்க, அந்திம க்ஷணத்திலையும் புஷ்பம் மலர்ந்த மாதிரி மலர்ந்துடணும். அப்படி நீ என்ன அழைச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால அவள் வியத்தியஸ்த பாதம் அவதம் சீத பர்ஹி பர்ஹம் சாச்சீகிருதான நிவேசித வேணுரந்திரம் தேஜப்பரம் பரமகாருணிகம் புரஸ்தாத் பிராணப்பிரயாண சமயே மம சந்நிதத்தாகாம். கோபாலா கோபாலா. கிருஷ்ண பக்தன் கண்ணீர் விடுவான். உயிர் போகும்பொழுது பந்துக்கள் வந்து பார்ப்பாளே, கோபாலா நீ வந்து பாரு, என் எதிரில் வந்து நீ சாயக்கொண்டு இப்படி தலையை சாச்சுண்டு மந்தகாச வதனனகா வேணுகானம் பண்ணி, அப்பா என்ன தெரியறதா, தாத்தா என்ன தெரியறதான்னு அவா செய்கிற ஒப்பாரிலாம் என் காதில் விழாம உன்னுடைய வேணுகானம் என் காதில் விழும்படி வியத்தியஸ்த பாதனாக அவதம்சித பர்ஹி பர்ஹனாக நீ வந்து எனக்கு காட்சி கொடு, எனக்கு நீ வந்து காட்சி கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏனால் பகவத் பக்தாளுக்கு பரமபந்து பகவான் தானே. ஆருஹ்ய புஷ்பகமலங்கிருத வாமபாகः தேவ்யா விதேக சுதயாக மம சந்நிதத்தாகாம். தேகாவசானத்தில் நான் ராமா ராமான்னு அலரும் பொழுது நீ புஷ்பக விமானத்தில் பிராட்டியோடு ஏறி வந்து என் எதிரில் வந்து நின்று என்னை கை கொடுத்து புஷ்பக விமானத்தில் ஏற்றி உன்னை உங்கூருக்கு அழைச்சிட்டு போய் என்ன அப்படிங்கிறார் ராமபத்ர தீட்சிதர். அந்திம காலத்துல எனக்கு தரிசனம் கொடு. அந்திம காலத்தில் பீஷ்மாதிகளுக்கு மோட்சம் கொடுக்கலையா? ஒரு கழுகு ஜட்டாயுக்கு வந்து மோட்சம் கொடுக்கலையா அந்திம காலத்துல? அந்திம காலத்துல பீஷ்ம சரபங்காதிகளுக்கெல்லாம் தேடி வந்து எதிரில் நிற்கலையா? அவளுக்கெல்லாம் யோக்கியதை உண்டு, அது போகட்டும். குரு கிருபைக்கு பாத்திரமான சபரிய தேடி நீ வரலையா? அவள் மோட்சம் அடையிறதுக்கு சாட்சியா வந்து நிற்கிறா. குரு கிருப்பை ஒன்று பிராப்தமாச்சுங்கிறதே பொறுமை. ஸ்ரீயா சிருஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர விஷய ஸ்திரச்சர வேத விஷயகா கதி சங்கீ சக்ரி விமலவனமாலி சரண்யோ லோகேஷோ நம பவது கிருஷ்ணோட்சி விஷய. ஏ நாள் சங்கரா என்ன மறந்துடாதே, கடைசி மூச்சு போகும்பொழுதாவது நீ வந்துடுப்பா. இதாம் தாயார் ஆரியாம்பாள் சொல்லி அனுப்புறது. ஆச்சாரியாளுக்கு 8 வயசுக்கு சந்நியாசம் ஓடிவிட்டார். உலகம் எல்லாம் சுத்தி ஜகத்குருவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்க மூச்சு போக இழுத்துருக்கு. யமனோடு சண்டை போடல. ஏனால் உலகத்துக்கெல்லாம் சுந்தர முகமா இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணாதான் ஒரு பாசம். அந்த குழந்தை சங்கரனை பார்க்கணும், ஏகபுத்திரன் சங்கரனை பார்க்கணும்னு இழுத்துன்னு இருக்கு. ஆச்சாரியாளுக்கு தெரியாதா? ஏனால் எல்லா பட்சத்திலையும் ஒழிச்சிட முடியும். பிரம்மஜானிகளுக்கு அம்மா உண்டு. அம்மாங்கிற ஸ்தானம் அவ்வளவு பெருசு. எப்படி வந்தாரோ பக்கத்துல வந்துட்டார். அங்க மறைஞ்சார், இங்க தோன்றினார். அம்மா பார்க்கிறார். அவள் முகத்துல பிரசன்னத்தை சங்கரரை பார்த்ததும் இருக்கு. அம்மாவுக்கு இப்ப எப்படி நான் மோட்சத்தை கொடுப்பேன்? அன்னைக்கு பீஷ்மருக்கு காட்சி கொடுத்தாரே, அதுபோல எங்க அம்மாவுக்கு இப்ப காட்சி தரணும். எப்படின்னா ஸ்ரீயா சிருஷ்டோ விஷ்ணு, எப்படி இருக்கணும் அந்த பிரபு? கதி சங்கி சக்ரி விமல வனமாலி, சங்கு சக்கர கதாபாணியாக கழுத்துல வைஜெயந்தி வனமாலையோடு கூட லட்சுமி சமேதனாக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். காட்சி கொடுக்கணும் எங்க அம்மா. கொடுத்தாராங்கிறார். கடைசி ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்ரீயுக்த ஆவிர்பூவேகே, ஸ்ரீதேவியோடு கூட ஆவிர்பவிச்சான். எதுக்கு அப்படிங்கிறார்? மாத்ரு மோட்சார்த்த சித்தியை, மாதாவுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக பிரார்த்திச்சேன். வந்து பிரபு வந்துட்டானே எங்க அம்மாவை அழிச்சுன்னு போயிட்டானே அப்படிங்கிறார். தெரியுறது. ஏன்னா சபரி மோட்சம் ராமருக்கு தெரிஞ்சது இல்லையா? சபரி போறது திவ்ய கந்தானு லேபனான்னு ஆகாசத்துல போறது ராமருக்கு தெரிகிறது. ராமர் இப்படி பார்க்கிறார். அதுபோல ஆரியாம்பாளை பகவான் அழைச்செண்டு போறது ஆச்சாரியாளுக்கு தெரியறது. ஏன் தெரியாத என்ன?
சாமானிய மனுஷனா? மாதிரி மோட்சார்த்த சித்தியாய் அப்படின்னு சொல்ற. அப்படி வர வேண்டாமோ? அப்படி வரணும். ஏதோ கண்ணாப்புனான்னு நாய் சாகிறது மாதிரி, கழுதை சாகிறது மாதிரி, நாய் மாதிரி வாழ்ந்துட்டு கழுத மாதிரி வாழ்ந்துட்டு, செத்ததும் எப்படி பிறந்ததும் நாய் மாதிரி பிறந்தான், கழுத மாதிரி பிறந்தான், பன்னி மாதிரி பிறந்தான், வாழ்ந்ததும் பன்னி மாதிரி நாய் மாதிரி கழுத மாதிரி வாழ்ந்தான், செத்ததும் நாய் மாதிரி பன்னி மாதிரி கழுத மாதிரி செத்தாங்கிறதா ஒரு பெருமை. அதுக்காக இந்த உலகத்துல பிறக்கிறது. பகவன் நாம சொல்ல வேண்டாமா? பகவன் நாம சொல்லி நம்ம இடத்துல பகவானுக்கு அபிமானம் வர வேண்டாமா? அதை காட்டுறதுக்காக தான் இந்த உபாக்கியானம். அஜாமிளன் 10 பிள்ளைகள்ல கடைசி பிள்ளையின் இடத்துல அபிமானம் வச்சிருந்ததுனால கத்தினானே பார்க்கணும். நாராயணா தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேணோச்சைஹி ஆஜுகாவாகுலேந்திரியா. நாராயணான்னு கத்தினா உடனே அடுத்த க்ஷணம் ஆபைஹி ஆபயம் அப்படின்னு சப்தம். நிறுத்துங்கள். யமதூத்தாளா அப்படி நிறுத்திவிட்டா. தக 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 தகன்னு கோடி சூரிய பிரகாசனா இருக்கக்கூடிய விஷ்ணு தூதாளை பார்த்தா, கேயூயம் பிரதிஷேத்தாரஹ தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்ய வாகுத ஆயாதா கஸ்மாதஸ்ய நிஷேதத. நீங்கள் யார் இவனை தடுக்கிறது? நாங்கள்லாம் யமதூதர்கள், நீங்கள் யாருன்னா? அது சரி, யமன் என்னத்துக்கு இவரை பிடிச்சின்னு சொன்னா? துவேஷமா, பிடிக்காதனவா? இல்ல இல்ல, எத்திர தண்டேன சுத்தியதி. அடாடாடா, இந்த ஜீவன் சுத்தியா ஆயிடுத்த. சுத்தியான பிறகு அனாவசியமா இவனை தண்டிக்க கூடாது. எப்படி சுத்தி ஆகும்னா, கோட்டி ஜென்மமானாலும் எத் வியாஜகார விவசா நாம ஸ்வஸ்தியனம் ஹரேகே. நாராயணான்னு சொல்லிவிட்டானேன். கோட்டி ஜென்மம் அஜாமிளன் பாபியா இருந்தாலும் கூட நாராயணா என்கின்ற நாமத்தினால சுத்தமா. அவன் நாராயணன், பகவான கூப்பிடலையாமா, கூப்பிட மாட்டாமா, பகவான கூப்பிடலையாமா, அவன் பிள்ளையும் தான் கூப்பிட்டான். சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுகோ. ஜாடமாடியா கூப்பிட்டாலும், பரிகாசமா கூப்பிட்டாலும், கேலியா கூப்பிட்டாலும், ஒருத்தனை கூப்பிடுற வியாஜத்துல கூப்பிட்டாலும், அர்த்தம் தெரிஞ்சு கூப்பிட்டாலும், அர்த்தம் தெரியாம கூப்பிட்டாலும், ஞானத்தோட கூப்பிட்டாலும், அஜ்ஞானத்தால கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும் பகவன் நாமம் தன் பிரபாவத்தை காட்டுமே தவிர இவன் யோக்கியதையை பார்க்கவே பார்க்காது. இவன் யோக்கியதையை பார்க்காது. அது உண்டா எங்கேயாவது? ஏன் கிடையாது? சில மருந்து அதனுடைய பிரபாவத்தை காட்டுமே தவிர இவன் யோக்கியதையை பார்க்காதே. தப்பி தவிர நெருப்புல கை வச்சு விட்டாக்க ஒரு குழந்தை, அது பிரபாவத்தை காட்டுறதே தவிர சேச்சே குழந்தைய சுடக்கூடாது அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கிறது இல்லையே. அது மாதிரி தன் பிரபாவத்தை காட்டுற வஸ்துக்கள் சிலது உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கைப்பட்டுதானால் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அதுபோல பகவன் நாமம் தன் பிரபாவத்தை காட்டுமே தவிர ஆனால் ஓ யோக்கியதையை பார்க்காது. அஜ்ஞானாதமாஜ்ஞானாது உத்தம ஸ்லோக நாமயத்து சங்கீர்த்திதமகம் பும்சாகாம் தகேதேதோகோ யதா அனலகாகா. உங்களுக்கு சந்தேகம் இருந்தானா உங்க சுவாமி தர்மராஜரை போய் கேளுங்கப்பா. காலபாசம் அவுந்து போயிடுது. இதுல ஏதோ விஷயம் இருக்கணும்னு எடுத்துட்டு ஓடினார்கள். அது வரையிலும் படுத்துன்னு கிடந்த இந்த பையன் அஜாமிளன் எழுந்துண்டான். மரண பையன் நீங்கி போயிடுத்தோ இல்லையோ, அப்புறம் எல்லாரும் எழுந்துடுவா. எழுந்துட்டா, கைகளை குவிச்சுண்டா, நீங்க யாருன்னா அவளை ஒன்றும் பதில் சொல்லலையா. அவன் யாருன்னு கேட்டதுக்கே சொல்லலை, இவன் யாருன்னு கேட்டதுக்கும் சொல்லலை. ஆனா அப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணினார், மறைஞ்சு போயிட்டார். ஏன் அக்ஷண சங்கேன சாதுஷு. அந்த கட்டாட்சத்தினாலேயே இவனுக்கு ஞான வைராக்கியம் உண்டாயிடுத்து அஜாமிளனுக்கு. எந்த ஒரு புத்திர பாசமா அவனுக்கு கழுத்துல யம பாசம் கூட விழுந்தும் கூட விட்டு போகாம கத்தினானோ இன்னைக்கு எழுந்துட்டான் இல்லையா. தெருக்கோடியில தான் அந்த அம்பி இருக்கான். பையா செத்து பொழைச்ச அப்படின்னு அவனை போய் கட்டிக்கிறதானே, அவனை பார்க்கறதானே. உள்ள கஜானாவில் போய் பணத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கான் அவனுடைய வேசி. ஆம்படையான்னு சொல்லக்கூடாது. அவளை போய் அடிய ஜாக்கிரதையா எடுத்து வீடின்னு சொல்றதானே. இப்ப என்ன நினைச்சான்னா, சேச்சே இவ எனக்கு பந்து இல்லை போல இருக்கே, 10 புள்ள பெருத்தேன், 10 புள்ளாலையும் எனக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை போல இருக்கே, ஏன் பந்து வேற போல இருக்க,
இத்தனை நேரம் நான் யமலோகத்துல போய் நரகத்துலனா விழுந்திருக்கணும். ஏன் பந்து வேறனா நாராயணன் அல்லவோ என்னுடைய பந்து அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு விட்டதுனால எனக்கு ஒரு ஆசையம் கிடைச்சு விடுது. இனிமே விடமாட்டேன் ஏண்டான் தப்பி தவறி விழுந்து அடிச்சு ஓடினான் நேர ஹரித்வார கஷேத்திரத்துல வந்து ஹரிநாராயண 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 எனுமனவே ஹரிநாராயண 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 என்று நாமஸ்மரணமே பண்ணிட்டு இருந்தான். விஷ்ணு பார்ஷதர்கள் வந்தார்கள், அவனை ஏற்றி கொண்டு பரமபதத்தில் சேர்த்து விட்டார்கள். அதனால சொல்றார் பலப்பிராப்தி யாருக்குன்னாள் அஜாமிள தானுண்டு ரசசவிதாகயா காமித பலவீவ நாமவொந்திரலாகி ஹோமனேம ஜப தபயாகே சுவாமி ஸ்ரீ புரந்தர விட்டலராஜன நேமதில் தலியணி நென மனவே ஹோம நேம ஜப தபயாக்கே. அந்த சாதனை இந்த சாதனை வீணாஷ் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா எதிலையுமே லோபம் உண்டு, எதிலையுமே பலப்பிராப்தி வந்துடாது, பூர்ணமாக அனுஷ்டிக்க முடியாது. எல்லாத்துலேயும் மந்திரலோபம், தந்திரலோபம், திரவியலோபம், ஆஜ்யலோபம், கிரியாலோபம். இந்த லோபங்கள்லாம் தீரணுங்கிறதுக்கு சில ஹோமங்கள் உண்டு, அதுவும் அந்த லோபத்தோடைய. அப்ப என்ன பண்றதுன்னா கிருஷ்ண கிருஷ்ணா, வேற வழி இல்லை. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தனா யஜப்தம் துமயா தேவா பரிபூர்ணம் வதஸ்துதே பிராகஷ்சித்தானியசேஷாணி தபக்கர்மாத்மகாணி வியாணி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம். 6 தரம் சொல்லு கிருஷ்ணாய நமஹா, கிருஷ்ண 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 கிருஷ்ண. ஏன்னா இத்தனை நேரம் பண்ணதுனால் அதில் நம்பிக்கை இல்லாதனால தானே கடைசியில் கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லு. பண்ணாது விட்டுடலாமோ? அது விடக்கூடாது. எல்லாம் பெரியவாள்லாம் பன்னெண்டு வந்திருக்கா, மேலே கட்டி நல்ல நாள் பார்த்து உனக்கு பூனல் போட்டிருக்கா, அதனால ஏதோ காமாசுமான் பண்ணி தொலை, கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிவிடு. சொல்லிவிட்டா தப்புந்தவரமாக எழுதி விட்டு, எழுதாமல் இருந்தால் பூசை விழும். தப்புந்தவரமாக எழுதி விட்டு அம்மாட்ட போய் காண்பிச்சாக்க அதெல்லாம் பெரியளாக சின்னலாம் அது ஒரு விட்டு விட்டு எடுத்து அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டு மார்க் போட்டு கொடுக்குறா இல்லையா அம்மா வாத்தியார். அதுபோல் நம்ம இடத்துல மந்திரலோபம் தந்திரலோபம்னு எல்லாத்துலேயும் என்ன லொட்டை இருந்தாலும் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உடனே பகவான் மார்க் போட்டு கொடுத்து பகவன் நாமந்தான் கதின்னு காண்பிச்சார். பகவன் நாமந்தான் கதி. வேற தர்மங்களை பண்ணட்டும் பண்ணாத போகட்டும், பாஷண்டியா இருக்கட்டும் சத்புருஷனா இருக்கட்டும், பகவன் நாமந்தான் கதி. இவனுக்கு அதுதான் கதி, அவனுக்கு அதுதான் கதி. புரந்தரதாசர் அதை உலகத்துக்கு ஸ்தாபிக்க தான் வந்தார். ஸ்வயம் நாரதர் அப்படின்னால் அவருடைய கான சாமர்த்தியம், வீணா கானம், அவருடைய சங்கீதம், சாகித்யம், இது ரெண்டுக்கும் புரந்தரதாசர் தானே. அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணினா. இன்னைக்கும் புரந்தர கட் அப்படிங்கிற அவர் அவதாரம் பண்ண கிராமம் இருக்கு. கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் பார்டர்ல இருக்கு. பண்டரிபுரம் சமீபம் மகாராஷ்டிரத்தில். பண்டரிநாதன் 2 தேசத்துக்கும் பொதுவாக இருக்கிறார். அதனால கன்னடிய பக்தாலும் பல பேர்கள் உண்டு, பாண்டுரங்கனை பாடினவாள். மகாராஷ்டிர பக்தர்களும் பல பேர் உண்டு, பாண்டுரங்கனை பாடினவர். இந்த மகானுக்கு புரந்தரர் அப்படிங்கிறது தாசநாமமே தவிர, ஆனால் சீனப்ப நாயக் அப்படின்னு அவருக்கு பெயர். நாயக் நாயக் அப்படின்னு ஒரு பட்டம் அந்த காலத்தில் இருந்தது எல்லாருக்கும். பெரிய ராஜாங்க உத்தியோகஸ்தராக எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறவாளுக்கெல்லாம் நாயக்கன்னு பேர் இருந்தது. அந்த நாயக்கரை தான் ஆந்திராவில் கூட நாயக்கர்கள்னு சில பேர், நாயுடுன்னு சொல்லுவார். மலையாளத்தில் சில பேர் இருந்தால் அவளை நாயர்கள்னு சொல்லுவார். க்ஷத்ரிய தர்மம், அதாவது பெரிய தளபதி, பெரிய கூட்டங்களுக்கு தலைவராக இருந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தளபதியாக இருந்தவாளுக்கு அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டது, நாயக்க நாயக்கன். மகாராஷ்டிரத்துலேயும் உண்டு, பிராமணாள்லேயும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பரமபாகவதர் வெங்கோப்பா நாயக் அப்படின்னு தஞ்சாவூரில் இருந்தார். நாயக்குன்னு பட்டமே தவிர ஜாதி இல்லை. இது நாளடைவில் எந்த பட்டமும் ஜாதியா பேடுறது. நாயக் அப்படின்னு இருந்தவர். இவர் புரந்தரதாசர் அப்படிங்கிறவர் பிராமணர்.
ஆனால் இவர் தேசஸ்தர்ன்னு சொல்லுவா அவளை. கர்நாடகர் தான், ஆனால் தேசாந்தரத்தில் போய் இருந்து அந்த சம்ஸ்காரத்தை அடைஞ்சு விட்டாங்க, தேசஸ்தரன்னு சொல்றது. இவர் பெரிய கோட்டீஸ்வரம், பரம்பரையா கோட்டீஸ்வரம். அதனால ரத்தன வியாபாரம் பண்றார். உயர்ந்த ரத்தனங்கள்லாம், வெளிநாட்டு ரத்தனங்கள், சொந்த இந்த நாட்டு ரத்தனங்கள் எல்லாம் வியாபாரம் பண்றவர். நல்ல வேளை அவர் கத்திரிக்காய் கடை வைக்கல, வெத்தலைபாக்கு கடை வைக்கல, காசி கடை ஒன்று வச்சிருக்கிறார். காசி கடை இவர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய வியாபார சாமர்த்தியம் பெரிய திருவாங்கூர் மகாராஜா, விஜயநகர மகாராஜா என்ற ராஜாக்களை பார்த்து, ராஜா ராணிகளையே பார்த்து பெரிய பெரிய ரத்தனங்களை அவர் வியாபாரம் பண்றவர். உண்மையிலே வியாபாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 கோடி ரூபாய் அவர் இடத்துல இருக்கான். இன்னும் 1 கோடி சம்பாதிக்கணும்னு பார்க்கிறாரா. 1 கோடிக்கு ஒரு கலசம் வைப்பாளாம் வீட்டில். தேவாலயத்தில் கலசம் இருக்கலாம், அரண்மனையில் கலசம் இருக்கலாம், கோட்டீஸ்வரனுக்கு கலசம் இருக்கலாம்னு அந்த காலத்து பழக்கம். 9 கோடி இருந்தா ஒத்தப்படையா இருக்கு. இன்னும் 1 கோடி வச்சுட்டா 10 கோடியா, நவகோடி நாராயணன்னு எல்லாரும் சொல்றா. அவரை 10 கோடி தாமோதரன்னு சொல்லணும். இன்னும் 1 கோடி எப்படியாவது என் ஜென்மாவில் நான் சேர்த்து விடணும் அப்படின்னு நினைச்சு கொண்டல்லவோ அவர் வியாபார துறையில போகிறார். படித்தவர், சங்கீதங்கள்லாம் நன்னா உண்டு, அபியாசம், சாமர்த்தியமானவர், அபார சாமர்த்தியம் உடையவர். தேஜஸ்வி திருடசித்தஸ்ச பண்டிதா பிரியபாஷணா. நல்ல தேஜஸ்வியா இருப்பார், திருடசித்தர். ஏன் அப்படின்னா, கல்லுல கையை போட்டு பிராண்டி ஒரு நாரை எடுத்தாலும் எடுக்கலாம், அவர்கிட்ட பைசா யாரும் வாங்கிட முடியாது. அந்த விஷயத்துல திருடசித்தர். சொப்பனத்துல கூட தானம் பண்ண மாட்டார். ஸ்வப்னே பினதது கிஞ்சித் பிராமணாய கதாச்சனே மகாகதர்யோ பகுதா பாரியயா பிரார்த்திதோபி சஹா. அவருடைய பாரிய லட்சுமிபாயின்னு பெயர். தயாசீலா தர்மனிஷ்டாச்ச ஔதாரிய குணசம்யுதா. 4 பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை உடையவள், தய உடையவள், தர்மத்துல ஆசை உடையவள். பர்த்தாட்டக சொல்றாள், என்னத்துக்கு இப்படி பூதம் யட்சம் காக்கிறது மாதிரி, பூதம் காக்கிறது மாதிரி உள்ள வச்சு பூட்டின்னு என்னவோ பண்றேள், என்னையும் அந்தண்ட போன்னு சொல்றேள், கதவை தாப்பா போட்டுன்னு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறேள், வெள்ளி சவா தூபம் போடுறேள், என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்றேன்? ஏதோ கன்னிகைகளுக்கு கல்யாணம்னா எடுத்து கொடுக்க கூடாதா? பையன்களுக்கு படிக்கிறதுக்குன்னா எடுத்து கொடுக்க கூடாதா? ஒரு உபநயனம்னா எடுத்து கொடுக்க கூடாதா? கோவில்ல கும்பாபிஷேகம்னா எடுத்து கொடுக்க கூடாதா? தர்மங்கள் பண்றதுக்காக தானே அர்த்தம். என்னதுக்கு இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். போடி பைத்தியம், நம்மாத்துல எங்கடி இருக்கு, என்னடி இருக்கு நம்மாத்துல? எல்லாம் பேங்க்ல தானே இருக்கு. பாரு, இந்த பாஸ்புக்ல என்ன இருக்கு? ஏதோ வரவு செலவு தப்பி தவறி ஆத்து வரவு செலவுக்காக தான் சின்ன கடை ஒன்று வச்சுன்னு இருக்கிறார். அதுல மாமூல் ரத்தனங்கள், வெள்ளக்கல் வச்சுன்னு ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. இது வீட்டு செலவுக்காக. பெரிய வியாபாரங்கள்லாம் பிரிய பாஷணா. அவரை போல அழகா பேச யாருக்கும் தெரியாது. என்ன நாரதரோ இல்லையோ, இங்கேருந்து போவர் கிருஷ்ணதேவ ராயர் மகாராணி திருமலை நாய் அம்மாள் அவட்டுக்கு இங்கேருந்து போவர். அம்மா வாங்க நாயக்கரே, சௌக்கியமா? உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். நேற்றுக்கு தான் இது ஒரு ரத்தனம் கிடைச்சது. இது வெளிநாட்டில் இது என்ன பாருங்க, நீங்களே பாருங்க, ஜொலிக்கிறது. இது கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு உடனே என்ன ஞாபகம் வந்தது? உங்க மூக்கு தான் ஞாபகம் வந்தது. இதுல யாரும் இதை போட்டுக்க கூடாது. யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க இத மூக்கல போட்டு அப்படி திரும்பினா என்ன ஜொலிக்கும் தெரியுமா? மகாராஜா சொக்கி போயிடுவார். உங்களுடைய சயன கிரகத்துக்கு பெட்ரூம் லைட்டே தேவையில்லை.
அப்படி ஜொலிக்கும். அவ்வளவு லைட்டு உடையது இந்த மூக்குத்தி. நீங்க வாங்கி பாருங்களேன். ஆமா, அப்படிதான் இருக்கு. நாயக்க மகாசயரே, இதுக்கு என்ன வேலை பத்தேளா? நான் விலைக்கா கேட்டேன்? உங்களுக்கு கொடுக்கணும்னா ஆசையா கொண்டு வந்திருக்கேன். என்ன விலைன்னு கேட்கலாம். நீ கையில வச்சுங்க, நீங்க வச்சுங்க அப்படின்னா நான் விலை மகாராஜாட்டுக்கு பேசிக்கிறேன். அவ்வளவு சாமர்த்தியமா. இனிமே இந்த கல்லுக்கு விலை வாங்குறது தவிர அந்த மூக்குத்தி கல்லை திரும்பி பெறது கிடையாது இல்லையா? அவ்வளவு அசடான்னா அந்த ராணி. இவ்வளவு சாமர்த்தியம்னா இவருக்கு. இது மாதிரி திருவாங்கூர் மகாராஜா, எங்க கொச்சி மகாராஜா எல்லார்ட்டையும் பழக்கம் இவருக்கு. இவர்கிட்ட மட்டும் யாருக்கும் கோபம் வராது. ஏன் சாமி நீ இப்படி ஒரு கல்லை கொண்டு கொடுத்து விட்டு எங்கிட்ட பணம் கேட்குறீரே அப்படின்னு ஒரு ராஜாவாவது கோபிச்சுக்கணும் இல்லையா? இவரை பார்த்தாலே யாருக்கும் கோபம் வராது. அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு பழக்கம். பெரிய தந்திரி, பிரியபாஷணகா, ரொம்ப படித்தவர் வேற. தஸ்ய பத்னி மகாபாகா நாம்னா லக்ஷ்மி பதிவிரதாக தாதிருஷோ தனவாங் லோகே நான்யோஸ்தி ததாபி ச குடும்ப பரணம் சக்ரே ரத்ன விக்ரய கர்மணா. அவளாவது தானம் பண்ணுவோம் அப்படின்னாலோ பர்த்தாவுக்கு தெரியாம பண்ணி என்ன பண்ண போறோம்? அவரை எப்படியாவது இந்த வழிக்கு கொண்டு வரணும். அவருக்கோ தானம்னா பிடிக்கவே பிடிக்காது. ஔதாரிய குணயுக்தாபி லக்ஷ்மி பதிபயேன தூ. ஒரு புண்ணியம் பண்ண வேண்டாம். புண்ணியம் நான் நாஸ்திகனா என்ன? புண்ணியம் பண்ண வேண்டான்னு சொல்றதுக்கு நம்மளாம் வைஷ்ணவாள். சாமானிய புண்ணியம் பண்ணினா சொர்க்கந்தான் கிடைக்கும். தான தர்மங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாம் சொர்க்கந்தான் கிடைக்கும். க்ஷேணிய புண்ணியம் அர்த்திலோகம் விசந்தின் கீழே விட வேண்டியதான். நம்ம எப்போ வைகுண்ட பிராப்தி தான் நமக்கு முக்கியமோ, நாம் ஏகாதசி உபவாசம் இரு. ஏன்னா காலனா செலவு கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு வேற லாபம். அதுக்கு மட்டும் கோச்சுக்க மாட்டாராம். ஏகாதசி உபவாசம் இரு. பாகவத தர்மம் தான் நமக்கு முக்கியமே தவிர சாமானிய தர்மம் முக்கியம் இல்லை. உடம்புக்கு நல்லது. துளசி பூஜை பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லலை. துளசிக்கு தீர்த்தம் விடு, துளசிக்கு பிரதட்சணம் பண்ணு, துளசி பூஜை பண்ணு, வேண்டான்னு சொல்லலை. அதுல அவளுக்கு சந்தோஷமா. ஏன்னா இதுக்கு கூட அனுமதிக்காத பர்த்தா உலகத்துல உண்டா? ஏதோ கிருஷ்ணா ராமான் இந்த பழக்கங்கள்லாம் இங்க வச்சுக்காரு. அப்படிங்கிற பர்த்தா, அப்படிங்கிற மாமியார், அப்படிங்கிற குடும்பம் உண்டா? நீ கிருஷ்ணாராமான்னு சொல்லு, துளசி பிரதட்சணம் பண்ணு, உபவாசம் இரு அப்படின்னு சொன்ன பர்த்தா பரம உபகாரின்னு நினைச்சண்டாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் துளசி அம்மாட்டுக அவள் கண்ணீர் விட்டு அழுவள். ஒரு பிராமணனுக்கு சாதம் போடுற புண்ணியம் கிடைக்க கூடாதா? ஒரு கன்னிகைக்கு கல்யாணம் பண்றதுக்கு தாலிச்சரடுக்கு நான் கையால கொடுக்க மாட்டேனா? ஒரு பசுமாட்டுக்கு ஒரு தீனி கொடுக்க மாட்டேனா? எனக்கு அப்படி ஒரு தானம் பண்றதுக்கு ஆசையா, இந்த ஆசையை கொடுக்கறதும் துளசி அம்மா நீதானே. அந்த தர்மங்களை செய்யாம என்னத்துக்கு இப்படி பூட்டி பூட்டி வைக்கிறது? அவருக்கு தர்ம சிந்தனையை கொடு, தர்ம சிந்தனையை கொடுன்னா கண்ணீர் விட்டுண்டு அழுதுண்டு பிரார்த்தனை பண்ணுவாள் இந்த அம்மா. காலையில இப்படி கடையை திறந்து விட்டு நாயக்கர் இப்படி உட்காந்துருக்கிறார். காசி கடை கல்லாப்புட்டி ஒண்ணு இருக்கு. அதனுடைய பக்கத்துல திண்டு போட்டு சாஞ்சனை உட்காந்துருக்கிறார். நல்ல மதிப்போட. ஒரு 2 பேர் வேலைக்கு ஆள் போட்டுன்னு இருக்கு. அங்கேருந்து ஒரு வயசான பிராமணர், வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி, அங்கேருந்து வர வந்து உட்காண்டார் நாயக்கர் பக்கத்துல. தன்னுடைய வேஷ்டில் ஏதோ முடிஞ்சுன்னு வந்திருக்கிறார். கணத்தை அவசரமா அவுக்கிறார். ஏதாவது மூக்குத்தி கொண்டு வந்திருப்பார், எதையாவது வச்சுட்டு பணம் கேட்பார், இல்லாட்டா விற்கிறதுக்கு கொண்டு வந்திருப்பார். இன்னைக்கு கடை திறந்தோம் உடனே ஒரு ஆள் வரார், நல்ல வியாபாரம் வருது அப்படின்னு நினைச்சுண்டு நாயக்கர் இப்படியே உட்காந்துருக்கார். இவர் அவுக்கிறார் அவுக்கிறார் அவுக்கிறார். இன்னும் அது அவுத்த பாடியில கடைக்கண்டால அதையும் கவனிக்கிறார். அந்தண்ட பார்த்துட்டு இருக்கிறார். கடைசியில மஞ்ச தடவின அக்ஷதை. உடனே இதை இட்டு சதாய ஸ்வாஹா அப்படின்னு ஆரம்பிச்சு.
இவர் கை நீட்டலை. ஏன்னா கை நீட்டினா என்ன ஆகும்னு இவருக்கு தெரியும். கை நீட்டின அக்ஷதையை வாங்க போக உடனே அவளா என்ன பண்ணுவா, நோட் புக்கை எடுப்பா. நம்மகிட்ட வாங்கினுட்டு எழுத மாட்டா, எழுதியே கொண்டு வந்திருப்பா. இவ்வளவு ரூபா தர வேண்டியதுன்னு அவர் பார்க்கவே இல்லை. இதை வாங்கிங்கோ